ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான வடகறி ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் இந்த அளவில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 2 hours மினிமம் நம்ம ஊற வைக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சுருக்கேன். வடைக்கறி செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல வடை பொரிச்சு எடுத்துக்கணும். அது நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கும்போது. அப்புறம் 2 வெள்ளாரி வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, போல் சோம்பு, நம்ம ஒரு பிரியாணி இலை, கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி மூக்கும் சேர்த்துக்கலாம். வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடலை மாவு, அப்புறம் வரமிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு. இது நான் முதல்ல மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உப்பு அரை உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வடையில். ஏன்னா வடைக்கறி செய்யும்போது நம்ம அந்த வெங்காயம் தக்காளி ஒரு கிரேவி பேஸில் நம்ம முதல்ல செய்யணும், அதுலேயும் உப்பு சேர்க்க போகிறோம். அதனால் வடையில் ஒரு அரை உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வடை மாவு நம்ம ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு அரைச்சாலே போதும். வடை மாவு இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுட்டு நான் ஒரு பச்சை மிளகாய் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதில் நான் வடையில் தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக நறுக்கிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சோம்பு, வடை லைட்டாக கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவை இந்த வெறும்னா வடை மட்டும் செஞ்சு மசாலா வடை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு போகிறீங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா சாப்பிட்றப்போ கிறிஸ்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வடைக்கறி செய்யும்போது ரொம்ப கிறிஸ்மஸ் தேவைப்படாது, அதனால் நான் அரிசியை ஸ்கிப் பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், நறுக்கிய இஞ்சி துண்டு, பூண்டு ஒரு 10 பல்லு. நான் தோலோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பூண்டு சேர்ப்பேன், நல்லா தான் இருக்கும், ஒரு கலர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுலேயும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கொத்தமல்லி தழை, இது எல்லாமே சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம், மிக்சியில் அரைக்க போகிறோம். வடை பொரிச்சு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. வடை ரொம்ப கிறிஸ்பாக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 3/4 பாதத்துக்கு வெந்தால் போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் பார்க்கறதுக்கு வெள்ளையாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்தால் போதும். நான் வடையை பிரித்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, உள்ள லைட்டாக மாவாக தான் இருக்குது. எப்படி இருந்தால் போதும். வடை பொரிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 10 வடை போல் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த வடை சுட்ட எண்ணெயிலே நம்ம தேவைக்கேற்ப எடுத்துகிட்டு மீதி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ கடாயில் அதே எண்ணெயை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் விட்டு வச்சுருக்கேன். இப்போது ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சி தான் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 சின்ன துண்டு அன்னாச்சி மூக்கு, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, வெங்காயம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வடையை நம்ம வடை மட்டும் சாப்பிட போகிறோன்னா லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் கொஞ்சம் பிடிச்சி தான் போட்டிருக்கேன். அதாவது கட்லட் ஷேப்பில் அந்த திக்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த வடையில் பாதி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரையும் குறையுமா அரைச்சிக்கணும். எப்படி சின்ன சின்ன பீசஸாக பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று விடலாம். மீதி இருக்கிற வடை கொஞ்சம் பிச்சு வச்சுக்கலாம். இதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். அதாவது பாதி வந்து நம்ம மிக்சியில் ஒரு சுற்று விடணும், பாதி நம்ம பீஸ் பண்ணி போடணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ அங்கங்கே வடை கிடைக்கும், நல்லாயிருக்கும் பைட் பண்ணி சாப்பிடும்போது. வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபைன் பேஸ்ட் ஆகணும்னு இல்லை, லைட்டாக இந்த மாதிரி அரைச்சாலே போதும். இந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடியிலே வடையில் ஒரு அரை உப்பு போட்டிருக்கோம். இந்த கிரேவி பதத்துக்கு வரதுக்கும் நம்ம அரை உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ உப்பு உங்களோட வீட்டில் ருசிக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் வடை சுடும் போதெல்லாம் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிளகாய் தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள். இதில் ஒரு பச்சை ரசம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாடி மிக்சியில் லைட்டாக இந்த மாதிரி மாவு போல் அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 1 டைம் ஆன் ஆஃப் அந்த மோடில் போட்டால் போதும். அப்புறமா கொஞ்சமாக இந்த பீஸ் வடை இது லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு இந்த மாதிரி நம்ம பரட்டி விடணும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றின பிறகு நம்ம கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு வேக விடணும் ஒரு 5 to 10 minutes. மாதிரி ஒரு குழம்பு ஸ்டேஜில் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலேயும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்கும் போதும் இந்த கறி மசாலா தூள் சேர்த்தோம், இப்போவும் சேர்க்குறோம். ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி கொதிக்கிறப்போ சிம் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வடை, அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆட் பண்ண பிறகு ஒரு 5 to 10 minutes நம்ம இது அப்படியே வச்சுருந்தோம்னா ஒரு செமி கிரேவி பதம் அந்த மாதிரி ஒரு திக்னஸ். நமக்கு ரொம்ப வாட்டரியாக வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னாலும் திக்காக எடுத்துக்கலாம். ஒரு 10 to 15 minutes நம்ம இந்த மாதிரி சிம்மில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சா இந்த மாதிரி வந்துடும். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மனம் ரொம்ப நல்லாவே வருது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட் வடைகறி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.